ஒரு புத்தகத்த எழுதிட்டு, அத பதிப்பிக்க இங்கிலாந்துல இருக்க ஒவ்வொரு பதிப்பகமா ஏறி இறங்குறாங்க. ஆனா, அவங்க போன இடமெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சது ஏமாற்றம் மட்டும் தான். இது ரொம்ப நீளமா இருக்கு, குழந்தைகளுக்கு இது புரியாது, இத காசு குடுத்து யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு பல காரணங்கள் சொல்லி அவங்க கதைய நிராகரிச்சாங்க. 1 இல்ல, 2 இல்ல. 12 பதிப்பகங்கள் அவங்களோட கதைய நிராகரிச்சும் அவங்க மனம் தளரல. கடைசியா ப்ளூம்ஸ்பரின்னு ஒரு சின்ன பதிப்பகத்துக்கு வராங்க. அங்க அந்த ஓனரோட 8 வயசு மகள் அந்த கதையோட முதல் சாப்டர படிச்சுட்டு அடுத்த சாப்டர் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க. இதனால அந்த நிறுவனம் இந்த புத்தகத்த பதிப்பிக்க ஒத்துக்கிறாங்க. ஆனாலும் கொஞ்சம் தயக்கத்தோட 500 பிரதிகள மட்டும் தான் அச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பெண் எழுத்தாளர் எழுதின புத்தகம்னு தெரிஞ்சா வாங்க தயங்குவாங்கன்னு நினைச்சு அவங்களோட முழு பேரை போடாம பேரை சுருக்கி போடுறாங்க. இது எல்லாம் நடந்தது ஜே.கே. ரவுலிங் எழுதின ஹாரி பாட்டர் அண்ட் தி பிலாசபர்ஸ் ஸ்டோன்ஸ் புத்தகத்துக்கு தான். புத்தகம் வெளியானதும் ஒரு அற்புதம் நடந்தது. ஹாரி பாட்டரோட புகழ் காட்டு தீ மாதிரி உலகம் ஃபுல்லா பரவுச்சு. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் அந்த மந்திர உலகத்துக்குள்ள மூழ்கி போனாங்க. வறுமையோட பிடிகளை சிக்கி வாழ்க்கையை வெறுத்த ஜே.கே. ரவுலிங் உலகின் முதல் பில்லியனர் ரைட்டர் அப்படிங்கிற நிலைக்கு உயர்ந்தாங்க.